ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வாசிக்க இருக்கிறது எழுத்தாளர் ஜெய்சக்தி அவர்கள் எழுதிய சுடரொளி ஓவியமே. அத்தியாயம் 1. நல்லா இருக்குங்க அத்தை, நீங்கள் செஞ்சதாச்சே, பின்னே நல்லா இல்லாமல் என்றான் சுடர்வண்ணன். ஆமாம் தம்பி, நீ வரியேன்னு சொல்லி நானே செஞ்சேன். இந்த பொண்ணுங்க யாரையும் கிட்டக்கவே விடலை என்று சிரித்தார் ரேவதி. ஆமாம், எங்கள் அப்பா கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க அத்தை, ரேவதி அதை செய்வா, ரேவதி இதை செய்வான்னு. அவள் கைப்பக்குவம் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அது இன்னைக்குத்தான் எனக்கு புரியுது என்றான். சின்ன பையன்லே நீ வந்தது, 4வதோ 5வதோ படிக்கும்போது வந்தது. அதுக்கப்புறம் நீ இங்கே வரவே இல்லை. கல்யாணங்களுக்கு வந்தா கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போயிடுவே. அந்த சாப்பாடு யாரோ சமைச்ச சாப்பாடு தானே, அத்தையோட சாப்பாட்டை நீ சாப்பிடவே இல்லையே என்றாள் வருத்தத்தோடு. என்னங்க அத்தை பண்ணுறது, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் நான் தான் கம்பெனியை கவனிக்க வேண்டி வந்தது. அதனால் 20 வயசுல இருந்தே கம்பெனி விவகாரங்களே எனக்கு சரியாக போச்சு. அது வரைக்கும் படிப்பு படிப்புன்னு படிப்பே சரியாகி போச்சு. இந்த தடவை தான் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்களேன்னு டைம் சரி பண்ணிட்டு வந்தேன் என்றான். சொல்லி முடிப்பதற்குள்ளாக செல்ஃபோன் ஒலித்தது. பார்த்தீங்களா, இங்கே வந்ததில் இருந்து நிமிஷத்துக்கு எத்தனை ஃபோன் வருது. உங்களோட அமர்ந்து உட்கார்ந்து பேச முடியுது. இந்த மாதிரி தொல்லைகளுக்காகத்தான் ஆஃபீஸ்லையே இருந்துடுறது, அல்லது எங்கே வேலை நடக்குதோ அங்கேயே இருந்துடுறது. ஆமாம்ப்பா, அதுவும் வேணும். 4 சொந்த பந்தங்களையும் தெரிஞ்சுக்கணுமில்லே. பாரு, இந்த மீனா குட்டி உன்னை யாருன்னே தெரியலை என்று தன் பேத்தியை இழுத்து நிறுத்தினாள் ரேவதி. இது மூத்த மக சாந்தியோட பொண்ணு. சாந்தியை உனக்கு ஞாபகம் இருக்குதா என்றாள். ஏன் அத்தை இப்படி கேட்குறீங்க? சாந்தி அக்காவும் நானும் தானே சின்னதிலேயே ஒன்றா விளையாடிக்கிட்டு இருப்போம் என்றான். நல்ல வேளை, அவளையாவது உனக்கு ஞாபகம் இருக்குதே என்றாள். சரி விடுங்க, இனிமே எப்படியாவது டைம் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு 2 நாள் எப்படியாவது வந்துடுறேன் என்றான். 2 நாள், அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை? போப்பா நீ என்றாள் ரேவதி. அவன் சிரித்தான். சரிங்க அத்தை, டைம் கிடைக்கும்போது அல்லது இந்த பக்கம் பிஸ்னஸுக்கு வரும்போது இங்கே டேரா போட்டுடுறேன், அவ்வளவுதானே. ஹோட்டல்லே தங்குறதுக்கு பதிலாக இங்கே தங்கிடுறேன் என்றான். ஓ, அப்போ இந்த வழியாக நீ போயிருக்கே, எங்கள் வீட்டை வச்சுக்கிட்டு ஹோட்டல்ல எல்லாம் தங்கியிருக்கே என்றாள். அத்தை அத்தை ப்ளீஸ், நான் சொல்கிறதை கேளுங்க. ஏன் ஹோட்டல்லே தங்குறதுன்னா, அங்கேயே பார்ட்டிஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுவாங்க. அங்கேயே பிஸ்னஸ் டேக்ஸ் எல்லாம் முடிச்சிருவோம். ஃபாரினர்ஸ் வருவாங்க, உள்ளூர்காரன் வருவான். இங்கே அவங்களையெல்லாம் வர சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு தொல்லையாக இருக்கும் என்றான். என்னமோ உன்னை சொல்லி வாயை அடைச்சிடுறே என்று சிரித்தார் ரேவதி. வாயை அடைக்கிறதுக்காக சொல்லலைங்க அத்தை, உண்மையே அதான் என்றான் அவன். சரிப்பா, நம்ம குடும்பத்திலே வச்சு இப்படி ஒரு கெட்டிக்கார பிள்ளை பிறந்து இப்படி பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கே, அதுவே சந்தோஷமான விஷயம்தான் என்றாள். அவன் அன்புடன் புன்னகைத்தான். நானும் அண்ணன் எல்லாம் அப்படி வளர்ந்தோம். எனக்கு ஒன்றுன்னா அண்ணன் உசிரையே விட்டுருவாங்க. அவ்வளவு ஏன், அண்ணன் புண்ணியத்திலே தான் இந்த வீடே நடக்குது. அண்ணன் புண்ணியத்திலே தான் நாங்கள் இவ்வளவு கௌரவமாக இருக்கோம் என்றாள். அத்தை ப்ளீஸ் அத்தை, இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அது அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான உறவு. வசதி இல்லாதவன் புடவை வாங்கி தரான், வசதி இருக்கிறவன் வீடு வாங்கி தரான். அவர் பிரியப்பட்டதை உங்களுக்கு செய்கிறார். அதை பற்றி நானோ அவள் அம்மாவோ சந்தோஷம்தானே படுறோம் என்றான். அதான்ப்பா, நான் உண்மையிலேயே வாங்கி வந்த வரம். அண்ணி ஆகட்டும் நீ ஆகட்டும் ஒரு வார்த்தை தடுத்து சொல்றது இல்லை. அந்த வரைக்கும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் என்றாள். அத்தை, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அப்பா உங்களுக்கு எவ்வளவு ஆதரவாக இருந்தாரோ அதே அளவுக்கு நானும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். உங்கள் பொண்ணுங்களுக்கோ உங்கள் பையனுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேங்க அத்தை என்றான். அது சரிப்பா, ஒருத்தவங்க கொடுக்குறாங்களேங்கிறதுக்காக எவ்வளவு வாங்கிக்க முடியும்? மாரல் சப்போர்ட்டாக இருந்தால் போதும். பாரு, இந்த சின்னவனுக்கு படிக்கிற செலவு பூரா அண்ணன் தான் பண்ணினாரு. அவனும் இன்ஜினியரிங் முடிக்க போகிறான். ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து வேலை வாங்கிட்டா போதும் என்றாள். அதுக்குத்தான் நாங்கள் இருக்கோம்ல அத்தை, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் என்றான் சுடர்வண்ணன். ரேவதி மகிழ்ச்சியாக சிரித்தாள். சுடர்வண்ணன்னு பேரு வச்சாலும் வச்சாரு, நீ சுடராட்டம் ஜொலிக்கிறே என்றார் அத்தை. போங்கத்தை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இது, வண்ணன்னு உன்னை கூப்பிட முடியுமா, சுடர்னு கூப்பிட முடியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறானுங்க என்றான். அவனுங்க கிடக்குறானுங்க, இந்த மாதிரி பேரோட அருமை எல்லாம் அவனுங்களுக்கு தெரியுமா? இது எவ்வளவு அற்புதமான பேர், அதனாலே சுடர்னு கூப்பிட சொல்லு என்றாள். அப்படிதான் அவனுங்க ஏதோ பேரை வச்சு கூப்பிடுறானுங்க என்றான் சுடர்வண்ணன். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு, நானே மடிச்சு பீடா இது உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஒரு தட்டில் பீடாக்களை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் ரேவதி. அவன் எழுந்து சேரில் அமரவும், கண்ணு, இங்கே உட்காரதை விட அப்படியே முன்னாடி போய் அந்த பால்கனியில் உட்காரு. இங்கே தான் பெருசாக இருக்கே பால்கனி, உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோயேன், நம்ம வீட்டு மாமர காற்று நல்லா வரும்.
இந்த பக்கம் வேப்பமரம் வேறே, ஊஞ்சல் வேற கட்டி வச்சிருக்கோமா, நல்லா இருக்கும். சில நேரத்திலே மாமா கூட அந்த ஊஞ்சல் பலகையிலே படுத்து தூங்கிடுவாருன்னா பார்த்துக்கோயேன் என்றார். அப்படியா, சரி என்று அவன் அங்கே போனான். உண்மையாகவே நகரம் போல் இல்லாமல் அந்த பால்கனி பெரிய அளவிலே இருந்தது. கீழ் வீட்டின் பாதி அளவுக்கு மாடியில் அறைகள். அந்த அறையில் ஒன்றில்தான் அவன் தங்கியிருந்தான். முன்னாலே முழுக்க பால்கனியாக விட்டிருந்தார்கள். அதிலே நடுவிலே தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஊஞ்சல், இரண்டு பக்கமும் ஸ்டாண்டோடு பதிக்கப்பட்டிருந்தது. அதிலே அமர்ந்து கொண்டான். சுற்றிலும் பார்த்தான். மொத்தமாக 10, 15 செண்டுக்கு மேல் இடம் இருக்கும். அப்பாவுக்கு ஒரே தங்கை ரேவதி அத்தை. உண்மையாகவே ரேவதி அத்தையின் மேல் அப்பாவுக்கு ரொம்ப பிரியம்தான். 2 பேரும் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர்களாம். அப்பா ஒரு நிலைமைக்கு வருவதற்கு முன்பாகவே ரேவதி அத்தைக்கு ஒரு மளிகை கடைக்காரராக பார்த்து திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். எப்படியோ அத்தை கஷ்டப்பட்டு அந்த காலத்திலே டிகிரி முடித்திருந்தாள். அவளுக்கு மளிகை கடைக்காரரா என்று விருப்பம் இல்லையாம். ஆனால் அண்ணாவின் வற்புறுத்தலுக்காகத்தான் ஒத்துக்கொண்டாராம். மாமா நல்லவர்தான். பலவேஷம் என்று பெயர். ஆனால் பல வேஷம் போடுகிறவர் அல்ல. உண்மையாகவே நல்ல மனிதர். அத்தையை நன்றாகத்தான் வைத்து கொண்டார். வளர்ந்தது வசதி இல்லாத சூழ்நிலை என்பதால் இருப்பதை வைத்து கொண்டு வாழ்கிற பக்குவம் அத்தைக்கு இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக மதுரையிலே ஒரு மில் அப்பாவின் கைக்கு வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு அவர்களுடைய வளர்ச்சி மலமளவென்று இருந்தது. திரைப்படங்களில் ஒரு பாடலுக்குள்ளாக வளர்வது போல் இல்லை என்றாலும் கூட அவனுடைய 10வது வயதுக்கும் 20 வயதுக்கும் உள்ளாக அப்பா ஒரு நிலையான உயரத்தை தொட்டுவிட்டார். அதே சமயத்தில் ஒவ்வொரு நிலையில் வளரும் போதும் அத்தைக்கும் அவர் உதவி செய்து வந்தார். முதலில் இந்த 15 சென்ட் இடத்தை வாங்கி கொடுத்தார். பிறகு அதிலே ஒரு 5 சென்ட் அளவிற்கு கீழாக அவர்கள் வசதியாக தங்குவதற்கு பங்களாவும் மேலே அறைகளும் இருக்குமாறு ஒரு கட்டடம் கட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு இடது புறத்திலே இருந்த 10 சென்டிலும் வாடகை வருகிற மாதிரி சிறிய போர்ஷன்களாக கீழே ஒரு 8 போர்ஷன், மேலே ஒரு 8 போர்ஷன் என்று கட்டி கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு அத்தையின் நிலை நிலையாகிவிட்டது. அதனால் அவரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்பாவுக்கு இருக்க வேண்டியதில்லை. அத்தையும் சும்மா இருக்கவில்லை. தன்னுடைய கணவரை முன்னிலைப்படுத்தி கொண்டு தங்களுடைய மளிகை கடையை ஒரு நல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக மாற்றி இவரே போய் நிர்வாகம் பண்ணி அண்ணன் காட்டிய வழியிலே கால் ஊன்றிக் கொண்டார். அதையெல்லாம் அப்பா பலமுறை சொல்லியிருக்கிறார் என்று யோசித்து கொண்டே அந்த பீடாவை மென்றபடி அந்த ஊஞ்சலிலே அமர்ந்து ஆடியபடி சுற்றுப்புறத்தை ரசித்தான் சுடர்வண்ணன். இடது புறத்திலே அந்த வரிசை வீடுகள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் நடுவே காம்பவுண்ட் இருந்தாலும் பக்கவாட்டிலே ஒரு சின்ன கதவும் வெளி டோரும் இருந்தது. வலது புறத்திலே வரிசையாக பங்களாக்கள் இருந்தன. இவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு விசித்திரமான சம்பவம் நடைபெற்றது. வலது புற பங்களா பெரிய பங்களா இல்லை என்றாலும் சற்று உள்ளடங்கி இருந்தது. அந்த பங்களாவின் வலது புறம் மூலையிலே ஒரு சிறிய குப்பை தொட்டி இருந்தது. அதிலே பெரும்பாலும் காகிதங்கள் தான் கிடந்தன. இவன் எதர்ச்சியாக அந்த பக்கமாக பார்க்கும் பொழுது அது நிகழ்ந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தபடி சுடிதார் அணிந்த ஒரு இளம்பெண் அந்த மதிலின் மேலே ஏறினாள். பிற்பகல் 2:30 மணி இருக்கும் என்பதால் எல்லா வீடுகளிலும் ஒரு அமைதி இருந்தது. அவர்கள் சாப்பிட்டுவிட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள் போலும். அந்த பங்களாவினுடைய கதவில் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. வந்த பெண் மதில் ஏறி குதித்தாள். தொப்பென்று குதித்தவள் 2 கைகளையும் தட்டிக்கொண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தாள். இவன் சட்டென்று ஊஞ்சலை உள்பக்கமாக இழுத்து கொண்டான். அப்படியே முன்னால் வந்தாலும் தெரியாத அளவுக்கு இடைவெளி இருந்தது. ஆனாலும் அந்த பால்கனியில் சுற்றுப்புற கிரில் வழியாக இவனால் அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. அதைவிட அடுத்து அவள் செய்த செய்கை அவனை இன்னும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. சட்டென்று தன் கைப்பைக்குள் இருந்து 2 கையுறைகளை எடுத்தாள். 2 கைகளிலும் மாட்டிக்கொண்டாள். இது என்னடா இது, இந்த பெண் கொலை செய்கிறவள் போல் தயாரித்துக் கொள்கிறாள் என்று அவன் சற்றே ஆச்சரியப்பட்டான். அடுத்து அவள் செய்த காரியம் அவனை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. வைத்த கண் வாங்காமல் அந்த பெண் செய்கிற அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருந்தவன் இவனும் ஒரு காரியம் செய்தான்.